மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், கடலை எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 பொடிசை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மக்களே, அதுக்கு சேர்க்குறதுக்கு காரத்துக்கு சேர்க்குறதுக்கு வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கிறேன். 10 மிளகா, அரை ஸ்பூனு சீரகம், வெந்தயக்கீரை அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம்ல, அது 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த சைஸில் ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனால ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை ஒரு 10 நிமிஷம் இப்போ மூடி வச்சு வேக விடுங்க. பாருங்கள், அரைச்சது வந்து நைஸாக ஆட்டலை, சும்மா குறப்பாக அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் தண்ணியும் சேர்க்கலை, அப்படியே நம்ம மூடி விட்டுருக்கோம். இப்போ இது கூட இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு கிண்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னும் தண்ணி சேர்க்கலை. ஏன் தண்ணி சேர்க்கலைன்னா வெந்தயக்கீரை சேர்க்குறதுனால தண்ணி சேர்க்கலை. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு. பாருங்கள், வெந்தயக்கீரையை நல்லா அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூடயே சேர்க்குறேன். வெந்தயக்கீரை போட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக வேக வேக எப்படி அமிங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மக்களே, முடிஞ்சு நம்ம 10 நிமிஷம் நல்லா வச்சு வேக விட்டோம்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, ரசசோறுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.